நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இரண்டாவது பாகத்தில் முருகன் பிறந்த நிகழ்வை கண்டோம். இப்போது மூன்றாம் பாகத்தை தொடங்குகிறேன். அனைவரும் இந்த வரலாற்று கதையை முழுமையாக கேளுங்கள். கந்தன் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்று பொருள். ஏனென்றால் பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்து ஒரே குழந்தையாக மாற்றி ஆறுமுகப் பெருமானாக முருகனை உருவாக்கினார்கள் அல்லவா? ஆதலினால்தான் முருகனை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களிடம் சிவன், இந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் வானில் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள். உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் இனி உலகில் வழங்கும். கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று அருள் புரிந்தார். தேவியரை அழைத்தாள். அன்னையரே, நீங்கள் 6 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள். உங்கள் திருநட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவர். அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினர். பார்வதி தேவி கைலாயத்தில் முருகனிடம் அவர் உருவான காரணத்தை கூறினார். லட்சக்கணக்கான படை வீரர்கள், சேனாதிபதியாக வீரபாகு இவர்களுக்கு தலைமை தாங்கி அசுரர்களை அழித்து தேவர்களை காக்கும்படி கூறினார் பார்வதி தேவி. தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கி அதனை தனது சக்திகள் யாவும் கொண்ட ஓர் வீரவேலாக உருமாற்றினார். வெற்றி தரும் வேலை முருகனிடம் தந்தார். ஈசனும் தன் அம்சமாகிய 11 உருத்திரர்களை படைக்கலமாக்கி முருகனிடம் தந்தார். அம்மையப்பனிடம் வேல் வாங்கிய முருகன் தேரேறி தெற்கு நோக்கி செல்கிறான். விந்தியமலை அடிவாரத்து மாயாபுரத்தை சூரனின் தம்பி தாரகாசுரன் ஆண்டு வருகிறான். அவன் கிரௌஞ்சம் என்னும் பெரிய மலையாய் உருமாறி வழிமறிக்க வீரபாகு தேவர் அவனுடன் போர் புரிகிறார். ஆனால் தாரகன் வீரபாகுவையும் முருகனின் சேனையையும் மாயையால் மலைக்குள் அழித்து விடுகிறான். முருகனின் கூர்வேல் மலையை பிளக்க தாரகன் அழிகிறான். அனைவரும் மலைச்சிறையிலிருந்து விடுபடுகின்றனர். சூரபத்மன் இந்த செய்தி கேட்டு நடுங்குகிறான். அதனால் சூரன் முருகனின் சேனையை கணக்கிட உளவுப்படையை அனுப்புகிறான். மன்னி ஆற்றங்கரையில் சிவபிரானுக்கு ஆலயம் எழுப்பச் சொல்லி தேவதச்சனை பணிக்கிறார் முருகப்பெருமான். ஈசனும் முருகனுக்கு முன்னே தோன்றி பாசுபதம் என்னும் அஸ்திரம் அளிக்கின்றார். பின்னர் அந்த ஆற்றங்கரையான திருச்செந்தூர் நோக்கி மொத்தப்படையும் கிளம்புகிறது. அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன்தான். தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்மன், பாலகன் முருகனா எனக்கு எதிரி? யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர். சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். உலகாள வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார். சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். முருகன் அசரவில்லை. முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு. அது பாவமென்றும் அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது. உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான். முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார்.
சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சூரன் மாமரமான இடம் மாம்பாடி எனப்படுகிறது. இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை. சூரசம்காரம் முடிந்தபின் முருகன் சிவபூஜை செய்ய கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம். தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தான். நேயர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதையை அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.